மக்களே, இதுதான் செம்மொழி பூங்கா. கோயம்புத்தூரில் எங்கே போகிறதுன்னு யோசிப்பீங்கள்ல. இப்போ அருமையாக ஒரு இடம் இருக்குது. 25 ஏக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அழகாக அருமையாக வந்தீங்கன்னா நல்ல வாக்கு, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸ்கூல் டைம் இல்லாதப்போ வாங்க, ஈவினிங் வந்தால் கொஞ்சம் ரஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ஏரியா இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும், நல்லா வாக் பண்ணலாம். பட்டறிவு மையமாக, பட்டறிவு நம்ம அனுபவ அறிவு, படிப்பறிவுனா படித்து தெரிஞ்சுக்கிற அறிவு. என்னெல்லாம் இங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பட்டறிவு மையம், நுழைவு வாயில், கடையேழு வள்ளல்கள் சிற்பத்தோட்டம், செம்மொழி வனம், மகரந்த தோட்டம், திறந்தவெளி அரங்கம், நறுமணத் தோட்டம், பூஞ்சோலை, பாறை வனம், நீர்வனம், மூங்கில் முளரி, திறந்தவெளி, உடற்பயிற்சி களம், மறுசுழற்சி பூங்கா, மதி அங்காடி, உணவகம், கட்டண விளையாட்டு பூங்கா, மியவாக்கி வனம், மூலிகை தோட்டம், ரோசா தோட்டம், புதிர் தோட்டம், பசுமை வெளி, ஆரோக்கிய வனம், குழந்தைகள் விளையாடும் இடம், நட்சத்திர வனம், மாற்றுத்திறனாளிகள் விளையாடும் இடம், வாகை விற்பனை கூடம், பணிப்பகிர்வு கூடம், ஒப்பனை அறை, பன்னாட்டு மையம். ஸ்கூல் சில்ட்ரன்லாம் கூப்பிட்டு வராங்க இங்கே. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நல்லா உட்காந்து எப்படி சாப்பிட்டுருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த பசங்களுக்கு ஒரு நல்ல அவுட்டிங்காக இருக்குது. ஜாலியாக ஒரு ஃபீல்டு விசிட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியெல்லாம் தே கேன் பிரிங் தம் ஹியர். ஸோ அந்த மாதிரி பசங்க நல்லா சாப்பிட்டுட்டு, ரெஸ்ட் ரூம்ஸ் ஆர் ஸோ க்ளீன் அண்ட் வெரி நைஸ். ரெஸ்ட் ரூம்ஸை இதே மாதிரி அவங்க போக போக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு தெரியல. ஸோ மெனி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங். பப்ளிக் நிறைய வர்றாங்க. ஸோ அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம், டாய்லெட்ஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். நம்ம தான் வச்சுக்கணும். என்ன தான் ஒரு ஃபெசிலிட்டி எல்லோரும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா கூட நம்ம அதை நல்லா வச்சுக்கணும் இல்லையா? நம்ம ஒழுங்காக அவங்க சொல்கிற ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணி நம்ம நல்லா க்ளீனாக வச்சு க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். என்னதான் உலகம் சுழன்றா கூட அந்த ஏருக்கு பின்னாடி தான் அது இதாகுதுங்கிறது அந்த திருக்குறளில் வள்ளுவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்களேன். என்ன இல்லாமலும் இருந்துடலாம், ஆனால் சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? நம்ம உணவு இல்லாமல். ஸோ அதனால் உழவே என்ன ஐடி கம்பெனிஸ் வந்தாலும், ஏஐ வந்தாலும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும், கடைசியில் மனுஷன் என்ன பண்ண முடியும்? சாப்பிடாம உயிர் வாழவே முடியாது. காற்றும், சாப்பாடும், வாழ்க்கையில் தண்ணி 3 ரொம்ப முக்கியம் இல்லை? ஸோ அதுதான் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறையா வாக்கிங் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரெயில்ஸ் இருக்குது வாக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மேப்பும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் போய்க்கலாம். ஸோ திஸ் இஸ் பார்ட் 1.